Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். அறிந்திடாத அழைப்பு இது, யாரும் புரிந்திடாத உறவு இது. அழைத்தவரே நடத்துகிறீர், இதுவரையில் கிருபையினால். அறிந்திடாத அழைப்பு இது, யாரும் புரிந்திடாத உறவு இது. அழைத்தவரே நடத்துகிறீர், இதுவரையில் கிருபையினால். அதிசயமே அற்புதமே இது அளவில்லா கிருபையே. 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 ராஜாக்களை தள்ளி என்னை தெரிந்து கொண்டீரே. ஊழியத்தை தந்து எங்கும் படர செய்தீரே. ராஜாக்களை தள்ளி என்னை தெரிந்து கொண்டீரே. ஊழியத்தை தந்து எங்கும் படர செய்தீரே. வேலியிட்டு என்னை பாதுகாத்தீரே. ஊழியனாக என்னை கண்டீரே. வேலியிட்டு என்னை பாதுகாத்தீரே. ஊழியனாக என்னை கண்டீரே. அதிசயமே அற்புதமே இது அளவில்லா கிருபையே. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 12:28 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த காலை வேளையிலே பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. சங்கீதம் 16:8 சங்கீதக்காரராகிய தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். கிறிஸ்தவ ஜீவியம் அசைக்கப்படாத ஒரு ஜீவியம். காரணம், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:58 பாருங்கள். ஆதலால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. பவுல் கொரிந்து சபைக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது நீங்கள் அசையாதவர்களாய் இருக்க வேண்டும். காரணம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். ஆமென். ஐயோ, இந்த நெருக்கம், இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை
என்னை பயங்கரமாய் அசைத்து கொண்டிருக்கிறதே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? 1 தெசலோனிக்கேயர் 3:2 பவுல் தெசலோனிக்கே சபை பார்த்து சொல்கிறார், இந்த உபத்திரவத்தினாலே ஒருவரும் அசைக்கப்படாதபடி உங்களை திடப்படுத்துவதற்காக இதை எழுதுகிறேன். அப்படியானால் உபத்திரவங்கள், பிரச்சனைகள் ஒரு மனிதனை அசைத்துவிடும். ஆமென். உங்க வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைப்பீர்களானால், சங்கீதக்காரராகி தாவீது சொல்வது போல, நான் அசைக்கப்படுவதில்லை என்று நீங்கள் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த வேதம் பல காரியங்களை சொல்கிறது. யார் அசைக்கப்படுவதில்லை என்பதை பரிசுத்த வேதம் பல காரியத்தை சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் அசைக்கப்படுவதில்லை? நம்பர் 1, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானாய் இருந்தால் அசைக்கப்படுவதில்லை. நம்பர் 2, நீதிபரரை நோக்கினால் அசைக்கப்படுவதில்லை. நம்பர் 3, நியமங்களை கை கொண்டால் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நம்பர் 1, நீதிமானாய் இருந்தால் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10:30 பாருங்கள். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதும் இல்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 12:3 பாருங்கள். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஹல்லேலூயா. A man shall not be established by wickedness, but the root of the righteous shall not be removed. நீதிமான்களுடைய வேர் அசையாது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமானாய் உங்களை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒருவன் நீதிமானாய் இருக்கும் பொழுது அவன் என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நீதிமான் என்கிற ஸ்தானம் எத்தனை பெரியது! ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நீதிமான் என்கிற ஸ்தானத்தை பெற வேண்டுமானால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவாதி தேவன், தேவனுடைய தற்சொரூபமாகிய தேவன் இயேசு என்கிற பெயரில் இந்த பூமியிலே வந்து உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய சாபங்கள், பாவங்களை அகற்றுவதற்காக அவர் பாவமில்லாதவர், பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரணத்திற்கு உட்பட்ட பொழுது தன் ஜீவனை நமக்காக தியாகமாக ஈந்தார். மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம்! ரோமர் 9:10. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால், இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கையை உயர்த்து அழிலையா சொல்றீங்களா? நாம் தேவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:18-19 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அழிந்து போகிற வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படவில்லை, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய கல்வாரி சிலுவையின் தியாகத்தை யார் நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பாவங்கள், சாபங்களை நீக்கி அவர்களை நீதிமானாக மாற்ற நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமானாக இருந்தால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்பர் 2, நீதிபரரை நோக்கினால் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறாரு, அவரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தாயாரே, ஐயோ எப்படி நடக்குமோ, இந்த குடும்பம் எப்படி போய் நிற்குமோன்னு தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைங்க, ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது. ஆமென்.
கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 21:7 பாருங்கள். ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவனுடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களுடைய நம்பிக்கை. கையை உயர்த்துறே சொல்றீங்களா? கர்த்தரே உங்களுக்கு நம்பிக்கையாயிருப்பார். ஆமென். கர்த்தரே உங்களுக்கு நம்பிக்கையாயிருப்பார். ஆமென். கர்த்தருடைய அற்புதமான கிருபை உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 125:1-2 வசனங்களை பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென். நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களானால் கர்த்தருடைய அற்புதமான கிருபை நீங்கள் அசையாதபடி உங்களை காத்துக்கொள்ள வல்லவர். நீதிபரரை நோக்குகிறவர்களாக உங்களுடைய ஜீவியம் இருக்குமானால் நீங்கள் என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஐயோ, இந்த காரியத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், என்னுடைய பிஸ்னஸில் ஏற்பட்டிருக்கிற இந்த சேலஞ்சஸை எப்படி நான் எதிர்கொள்ள போகிறேன் தெரியலேன்னு தத்தளித்து குழப்பத்தோடு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரர் அறிக்கை செய்தது போல அறிக்கை செய்து பாருங்கள். நீங்கள் அசையாதபடி கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமென். 3வது, நியமங்களை கை கொண்டால் அசைக்கப்படுவதில்லை. லூக்கா 6:48-47 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெல்லம் வந்து நீரோற்றம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 47 வசனத்தை வாசிக்கிறேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தில் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? மலையின் மேலே வீடு கட்டுவதற்கு அஸ்திபாரம் தோன்றி, ஆழமாய் அஸ்திபாரம் தோண்டி அது மேலே வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஏன்னா பெருமழை, பெருவெல்லம், பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு அசையாமல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் என்ன காற்று, புயல், மழை எது வந்தாலும் அசையாதுன்றார். அதனால தான் சொன்னேன், நியமங்களை கை கொண்டால் அசையாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள். யாத்ராகமம் 15:26 பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையாகிலும் உனக்கு வரப்பண்ணேன். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதம். நியமங்களை கை கொள்வீர்களானால், வார்த்தைகளை கை கொள்வீர்களானால், வசனங்களை கை கொள்வீர்களானால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் பிஸ்னஸை ஒருத்தரும் அசைக்க முடியாது, உங்கள் படிப்பை ஒருத்தருமே அசைக்க முடியாது. ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஒருத்தரும் அசைக்க முடியாது. தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கட்டும். யாக்கோபு 1:22 பாருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். கேட்டுட்டு விட்டுட்டு போறதில்ல, அதன்படி செய்தால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். ஆமென். யார் அசைக்கப்படாதிருப்பார்கள்? நீதிமானாயிருந்தால், நீதிபரரை நோக்கினால், நியமங்களை கை கொண்டால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதைக்கு வெளிச்சம் என்கிறது நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி. உம்முடைய அற்புதமான கிருபை, இரக்கம், தயவு உம்முடைய பிள்ளைகள் மேல் தொடர்ந்து இருப்பதாக. இந்த நாளிலும் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியங்களிலும் அசைக்கப்படாதபடி ஒரு ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை
ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.